அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G இந்தியாவில் லான்ச் ஆகிறது டிலே ஆகிற மாதிரி தெரியுது. அதை பற்றின தகவல் என்னென்னு பார்த்துடலாம். ரியல்மி ரேஸும் இந்தியாவில் லான்ச் ஆக போது அந்த டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, போக்கோ F2 பற்றின சில ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 445ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் மெசேஞ்சர் ஆப்பில் இன்னொரு புது ஃபீச்சர் வரப்போகுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட் வீடியோ ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் தற்சமயம் பேட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. இன்னும் யாருக்கும் அஃபிஷியலாக ரோல் அவுட் ஆகலை, கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ மியூட் வீடியோ ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் யாருக்காவது வீடியோஸ் அனுப்பும் போது எடிட் வீடியோ டேப்பில் உங்களுக்கு இனிமேல் மியூட் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ மியூட் பண்ணி அனுப்பணுன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அனுப்பலாம். ஸோ தட் ரிசீவர்ஸ் யார் வேணுமோ அதை ப்ளே பண்ணும்போது அன்மியூட் பண்ணி அவங்க கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா நம்ம அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே இனிமேல் மியூட் பண்ணி அனுப்பலாம். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் ஆப்ஷனாக தான் இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் ஃபியூச்சர் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக பேசப்படுது. இன்னும் சொல்ல போனால் நிறைய பிராண்ட்ஸ் இதுக்கான மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லும்போது எலக்ட்ரிக் பைக்ஸ், கார், ஸ்கூட்டர்ஸ்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அவங்களும் எலக்ட்ரிக் கார்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியும் எலக்ட்ரிக் கார்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2025 இவங்களுடைய எலக்ட்ரிக் கார் லான்ச் பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சோர்சஸ் மூலமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேருந்து டைரெக்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி காஸ்ட்லியாக லான்ச் பண்ணுவாங்க. ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸில் அப்படி எலக்ட்ரிக் கார்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இறங்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கெனலஸ் டீம் இந்தியாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஷிப்மெண்ட் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020க்கான ரிப்போர்ட். 2020 ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது 2019 விட 2020 ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் குளோபலாகவும் குறைஞ்சிருக்கு, இந்தியாவிலையும் குறைஞ்சிருக்கு. பட் இந்தியாவில் அதிகமாக சேலான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் பிராண்ட்ஸுடைய தான் அதிகமாக சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 72% சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் டாமினேட் பண்ணியிருக்கு இந்தியன் மார்க்கெட்டை. அதே 2020 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77% சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் தான் இந்தியாவை டாமினேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சர்வேவும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எதனால சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் இந்தியாவில் டாமினேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அஃபோர்டபுள் ப்ரைஸ், அது மட்டும் இல்லை பெஸ்ட் செல்ஃபி கேமரா. ஸோ இந்தியாவில் சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் லீடில் இருக்கிறதுக்கான காரணம் ஸ்பெக்ஸ், ப்ரைஸ், செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 5G இன் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஜியோ அண்ட் ஏர்டெல் இந்தியாவில் 5Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஏர்டெல் 5G டெஸ்டிங்கே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் கவர்மெண்ட் எஸ் சொல்கிறதுக்காக தான் வெயிட்டிங். ஒன்ஸ் கவர்மெண்ட் எஸ் சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவில் 5G நெட்வொர்க் இவங்க ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gயை போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி தெரியுது. 5G ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அஃபிஷியல் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலை. 5G சர்வீசஸ் பற்றி எதுவுமே அவங்க ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணி ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறதே ஒரு லென்த்தி ப்ராசஸ். அதை பற்றி இன்னும் அவங்க பேசக்கூட ஆரம்பிக்கல. ஸோ 5G பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுடைய பிளானிங்கை பார்க்கும்போது 2022 பிகினிங்கில் தான் இந்தியாவில் 5G சர்வீசஸே வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரிலையன்ஸோடைய போஸ்ட்பெய்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செப்டம்பர் 2020 அஃபிஷியலாக லான்ச் பண்ணாங்க. இவங்க போஸ்ட்பெய்ட் பிளான் லான்ச் பண்ணோன்னா மார்க்கெட்டில் பெரிய அளவில் இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ப்ரீபெய்டில் அப்படி தான் இருந்தது. பட் சர்ப்ரைசிங்காக மார்க்கெட்டில் பெரிய அளவில் இம்பேக்ட் இல்லை. ஏன்னா இப்போ கூட ஏர்டெல் தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க போஸ்ட்பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னும் சொல்லப்போனால் எவ்ரி மந்த் சப்ஸ்கிரைபர் அடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் ரொம்பவே அதிகமாக ஆட் ஆகிறாங்க ரிலையன்ஸ் ஜியோ விட. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவுடைய போஸ்ட்பெய்ட் பிளான், அதுக்கப்புறம் ஏர்டெல்லுடைய போஸ்ட்பெய்ட் பிளானில் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. அதனால சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே ரீட்டைன் ஆகிட்டாங்க. ஸோ இப்போவும் ஏர்டெல் தான் போஸ்ட்பெய்டில் இந்தியாவில் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. ரிலையன்ஸ் ஜியோ டெய்ரி மில்கோட கொலாப் பண்ணி வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 14 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு கீழே டேட்டா, அதுக்கப்புறம் கேஷ்பேக் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் எப்போ மாதிரி மை ஜியோ ஆப்பில் தான் இருக்குது. அங்கே போய் ஜஸ்ட் சிம்பிள் கொஷின்ஸ், அதாவது ப்ளே அண்ட்
and win மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் டெய்லி 1 GB to 4 GB டேட்டா வரைக்கும் ஆஃபர் இருக்குது. 50 rupees கேஷ்பேக் இருக்குது. ஸோ இந்த ஆஃபரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 1 GB டேட்டா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிலையன்ஸ் ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். Xiaomi மறுபடியும் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி பேட்டன்ட் மேலே வந்து 3D கேமராஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3D கேமராஸ் உடைய பேட்டன்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்குது. அதே ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 கார்னரில் வந்து ஸ்க்ரூஸ் மாதிரி வந்து உங்களுக்கு கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. பட் 4 கேமராஸோட இது லான்ச் ஆகும்போது 4மே வந்து ஒவ்வொரு கார்னரில் வந்து ஸ்க்ரூ போட்டு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டன்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இவங்க கொடுப்பாங்கன்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Mi 11 குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸ்னாப்ட்ராகன் 888 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் சைனாவில் எப்படி லான்ச் பண்ணாங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் வேரியன்ட் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 65,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 70,000 கிட்ட இவங்க குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே ஷாமியுடைய MIUI 12.5 வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஸ்டேபிள் அப்டேட்கான ரோல் அவுட் சார்ட்டும் கொடுத்துட்டாங்க. ரோல் அவுட் அப்படின்னு சொல்லும்போது Q2ல Mi 10 சீரிஸ் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் அதோட Mi 11க்கும் வந்து ரோல் அவுட் ஆகும் 12.5. அதே அடுத்த ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q2 2021ல தான் Mi 10 லைட் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் ரெட்மியுடைய நோட் சீரிஸில் 9 சீரிஸ், அதுக்கப்புறம் 8 ப்ரோக்கு மட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை மீ இல்லைனா ரெட்மி டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 12.5 அப்டேட் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும். ஒப்போவுடைய F சீரீஸில் F19 சீரீஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. F19 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 19, 19 Pro, 19 Pro Plus 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய பேரோட வந்து கூகுளுடைய ப்ளே கன்சோல்லே லிஸ்டிங் ஆகிடுச்சு. ஸோ கூகுள் ப்ளே கன்சோலில் லிஸ்டிங் ஆனோன்னா லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இமீடியட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கூடிய விரைவில் ஒப்போவுடைய F சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மி அவங்களுடைய கம்யூனிட்டியில் இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme Narzo 30 சீரிஸ் உடைய பாக்ஸ் டிசைன்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த பாக்ஸ் டிசைன்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரீட்டைல் பாக்ஸ் டிசைன்ஸ் ரிவீல் பண்ணுறது மூலயமா Realme Narzo 30 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு தெரியுது. அகைன் Narzo சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீரீஸில் 2 இல்லைனா 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரைக்கும் இவங்க லான்ச் பண்ணலாம். அதோட வந்து Realme 8 சீரிஸும் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ Realme ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மறுபடியும் நிறைய இந்தியாவில் லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மேலே லான்ச் ஆக போகிற Realme ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸாக தான் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக ரியல்மியோடைய சிஇஓவே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா இந்தியாவில் Realme ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். அதோட Realmeயோடைய Narzo 30 சீரீஸ்லையும் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். Realme 8 சீரீஸ்லையும் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க Realmeயோடைய 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு? அதோட ரியல்மியுடைய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX 2202 இதுவும் வந்து இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த மாடல் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது இது ரியல்மியுடைய ரேஸ் சீரீஸில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். Realme Race சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது Realme Race, Race Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்னாப்ட்ராகன் 888 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. Realme Race அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லையும், அதுவும் Realme Race Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம். இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் நாச்சோட ரியர் சைடில் குவாட் கேமராவோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலையும் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங் Galaxy F62 இந்தியாவில் February 15 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா அஃபிஷியல் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இதோட லேண்டிங் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சிப்செட் பட் மிட்ரேஞ்ச் ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் இவங்க லான்ச் பண்ண போகிறது தான். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சாம்சங் Galaxy F62 இந்தியாவில் February 15 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ரெட்மியுடைய ஜென்ரல் மேனேஜர் வந்து ரீசெண்டாக வெப்யூவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த போஸ்ட்டில் வந்து ரெட்மி K40 உடைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ரெட்மி K40 அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி நமக்கு Poco F2 அப்படின்னு லான்ச் ஆக போகுது. ஸோ இவங்க ரிவீல் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மாலஸ்ட் பஞ்ச் ஹோல் நாச்சில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். அதோட வந்து பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுக்க போகிறது
போகிறதா சொல்லியிருக்காங்க. கூடவே டூவல் ஸ்பீக்கர்ஸோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூவல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ போக்கோ F2லையும் இந்த ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் இந்தோனேஷியா. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தேவகுமார். கங்க்ராச்சுலேஷன் தேவகுமார். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.